வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணுறதுல நாள் 18. இன்றைக்கி காலையில் எப்படியோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா நைட் ஷிஃப்ட் பார்த்தனால கையோட போய் வரட்டு 4 தேய்ச்சிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ண கிளம்பிட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி பண்ண கையோட சாப்பிட்டுட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமாம், முட்டை புதைச்சி வச்சிரும். அப்படியே நம்மளை பிக்கப் பண்ணது யாருன்னா நம்ம ஆலோசகர். என்னடா ஆலோசனை போயிட்டு வந்தியே, என்னடா ஆச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி பேசிக்கிட்டு அப்படியே ஜிம்முக்கு வந்துட்டோம். நானும் ஆலோசகருமே ஆல்ரெடி லேட்டு. எங்களுக்கு மேலே மிச்சமாக இருக்கிறான் இந்த ஒத்த ரோசா, அவனும் லேட்டு. ஏன்டா லேட்டுன்னு கேட்டதுக்கு கோழி முட்டை போட லேட் ஆகிடுச்சுன்னா அதை போட்டதும் சாப்பிட்டுட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொன்னான். இது வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வெறும் ஜெஸ்ட்டு மட்டும்தான், சிங்கிள் மசில் மட்டும் தான் ட்ரைன் பண்ணேன். இதில் சூப்பர் செட்டும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலோசகர் ஒரு ஆலோசனை சொன்னார். சூப்பர் செட்டுனா ஒன்றுமே இல்லை, கண்டினியூஸாக ஒர்க் அவுட் ஸ்டாப்பே பண்ணாமல் 3 செட்டும் ட்ரை பண்ணி முடிக்கணும். இதுதான் என்னோட டாஸ்க்குன்னு சொல்லி ஆலோசகர் சொல்லிட்டாப்படி. அதனால வரட்டுன்னு கிருட்டுன்னு ஒர்க் அவுட் போட்டுட்டு இருந்தால் நடுவில் வந்து நம்ம டுன்டுன் சார், அதாவது என் உடன்பிறப்பு வந்துட்டான். ஒரு விசேஷம் பார்த்துட்டு வந்திருக்கேன், என்னன்னு செக் பண்ணுன்னு சொன்னான். செக் பண்ணிவிட்டு அவன் பண்ண பிழையெல்லாம் சொல்லி காட்டிட்டு ஜிம்மு விட்டு கிளம்பிட்டோம். நானும் ஒத்த ரோசாவும் வர வழியிலேயே இன்றைக்கி தேவையான சீச்சி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல் எப்பயும் டாட்டா சொல்லிட்டு போவான்னு நான் திரும்பினா சரி அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு குல்கல் சேக்கை தட்டி விட்டுட்டு இன்றைக்கான மீலை ப்ரிப்பேர் பண்ண களத்தில் இறங்கிட்டேன். ரொம்ப நேரமாக என்னமோ தொலைவிக்கிட்டே இருக்கேன், ஆனால் கடைசி வரைக்கும் சிக்கவே இல்லை. ஆனால் சிக்கினது என்னமோ என்னத்த சொல்ல, கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி தேவையான காப்ஸு, ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாம் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு கட்டையை போட்டுட்டேன். தோழர்களே, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, கையோட அந்த ஒரு லைக்கையும் குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும். சரி, பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேன். பை பாய்.